இந்த வடகிழக்கு மூலை ஏன் நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்து பார்க்குறோன்னா, இது வந்து ஒரு ஆண் தன்மை உள்ள இடம்னு சொல்லுவோம். இந்த ஆண் தன்மை உள்ள இடத்துல நீங்கள் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸோ இல்லை வந்து ஒரு கட் மாதிரி ஒரு அமைப்போ, கார் பார்க்கிங்காக கட் பண்ணி விட்டுறாங்கனாலும் அது வந்து தவறான ஒரு அமைப்பு தான். இப்போ இது மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அக்ஷய வாஸ்துல வந்து நம்மளால் மேக்சிமம் எவ்வளோ வந்து உங்களுடைய ஏஎல்பி லக்னம் என்ன போயிட்டுருக்கு, உங்களுடைய ஏஎல்பி லக்னத்துக்கு 4ஆம் பாவக அதிபதி யார், அவர் என்ன நிலைமையில் இருக்கார், அவர் எந்த வீட்டில் இருக்கார், அவர் எந்த திசையில் நீங்கள் வந்து வீடு கட்டினா நல்லாயிருக்கும், எந்த திசையில் வந்து வீடு கட்டணும் போது இப்போ நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க நம்மகிட்ட. சார் நீங்கள் சொல்லிடுறீங்க இப்போ வந்து ஏஎல்பி லக்னம் இந்த லக்னம் போயிட்டுருக்கு, இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடம் தான் வந்து தலைவாசல், இந்த 4ஆம் இடம் தலைவாசலை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அப்போது எனக்கு வந்து லக்னம் மூவ் ஆகணும்னு சொல்கிறீங்க, இப்போ அடுத்து 10 வருஷம் கழிச்சு எனக்கு லக்னம் மூவ் ஆயிடுது, எனக்கு எகைன் 4ஆம் இடமும் சேஞ்ச் ஆகுது, நான் எப்படி சார் இப்போ வந்துட்டு திருப்பி வாசல் மாற்றி அமைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை.